ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 இருக்கும். இப்போ வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து கிச்சனுக்குள்ளே போக போகிறோம். ஸோ மார்னிங் கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும். காலையில் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே வந்து துணியெல்லாம் காய போட்ட துணியெல்லாம் எடுத்துருவேன். இங்கே வந்து சிங்கப்பூரில் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி தான் இருக்கும். துணி காய போடுறதுக்கு இந்த மாதிரி உங்கள் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வெளியே இந்த மாதிரி கம்பி இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளேயும் மேலே வந்து துணி காயறதுக்கு கம்பி வச்சுருப்பாங்க. இது வந்து புதுசாக இருக்கிற அப்பார்ட்மெண்ட்னால உங்களுக்கு இந்த மாதிரியான துணி காய போடுறதுக்கு அந்த ரேக் இருக்குது. பழைய அப்பார்ட்மெண்ட்லாம் போயிட்டிங்கன்னா ஒரு குச்சி மாதிரி இருக்கும் நீளமாக. அந்த குச்சியெல்லாம் நம்ம வந்து துணியை வந்து நல்லா காய வச்சுட்டு நல்லா கிளிப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குச்சியை வந்து ஒரு இடத்துல சொருகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே துவைச்ச துணியை எடுத்து வந்து போட்டுட்டேன். ஸோ இதை வேற மடிச்சு வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற அந்த ஏரியா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து 3 டைம்ஸ் வந்து நான் துவைக்க போடுவேன். 2 டைம் வந்து எங்களோட க்ளாத் இருக்கும். ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாவோட க்ளாத் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா, அதாவது சின்ன 2லேருந்து 3 வயசு அந்த வயசில் இருக்கிற கிட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அவங்க துணியை வந்து தனியாக வாஷ் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா அதை வந்து நம்மளோட சேர்த்து வாஷ் பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா நமக்கு யூஸ் பண்ணுற அந்த பவுடர் வந்து கிட்ஸோட க்ளாத்தில் வந்து பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி ஏதாவது ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நமக்கு இந்த கிட்ஸுக்குன்ற தனி லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போனா தான் அவங்க ஸ்கின்னும் நல்லாயிருக்கும், அவங்க ட்ரெஸ்ஸும் வந்து நல்லா அந்த அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு அந்த நல்ல பாக்டீரியாலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஸ்நாக் கொடுக்கணும். ஸோ நான் வந்து பால் கொடுப்பேன், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் கொடுப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிவி தான் எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா வந்து என்னோட பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 வயசு இருக்குது. ஸோ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்நாக் வந்து இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட் இல்லைன்னா ஒரு இது பால் கொடுக்கலாம். பால் கொடுக்கலாட்டி நீங்கள் வந்து ஏதாவது ஃப்ரூட் கொடுக்கலாம், இல்லைனா வந்து ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கிவியை இந்த மாதிரி தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃபீட் பண்ணிவிட்டு வந்து தான் வந்து லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஈஸியான டேஸ்ட்டான ஒரு புலாவ் ரெசிபி தான். பாலக் பன்னீர் புலாவ் வந்து எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் பன்னீர் வந்து ஒரு 250 கிராம் பன்னீரை வந்து நல்லா கட் பண்ணி தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். அதாவது வார்ம் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். பாலக்கில் பார்த்தீங்கன்னா பாலக் லீவ்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க, தண்டு வந்து எடுத்துக்க வேண்டாம். ரைஸும் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து 2 கப் ரைஸை வந்து அதுவும் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாலக்கை வந்து நல்லா வந்து அந்த தண்ணியில் வந்து அலசிட்டு தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்போட ஃப்ளேவர் வந்து அந்த புலாவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாலக் பேஸ்ட்டு வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கலாம். 2 கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஆனால் 2 மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா தோல்லாம் எடுத்துட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அதாவது நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த புலாவ் செய்கிறதுக்கு நான் டைரெக்டாக குக்கர் தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கடாயில் செய்கிறதா கூட செஞ்சிடலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எண்ணெய் சூடான பிறகு நம்ம கொஞ்சம் அந்த மசாலா பொருட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, இந்த பட்டை,
அப்புறம் பார்த்தீங்கன்னா, லவங்கம், பிரியாணி லீஃப் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு 2 வெங்காயம் அதையும் நம்ம பொடியா நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இப்போ வந்து அரைச்சு வச்சிருக்கிற பாலக் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பாலக் பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போகணும். ஏன்னா வந்து நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பச்சையா தான் சேர்த்துருக்கோம். வதக்கி எதுவும் சேர்க்கல. அதனால வந்து நல்லா வந்து அந்த எண்ணெயில வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி புலாவுக்கு வந்து தக்காளி சேர்க்க தேவையில்ல. ஆனா, நாம வந்து இந்த பாலக்கு, பன்னீர்லாம் சேர்க்குறோம். ஸோ தக்காளி சேர்க்கும்போது இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பும், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் மிளகாய் தூள் எதுவும் சேர்க்கல. ஏன்னா, பச்சை மிளகாவே நான் சேர்த்துருக்கேன். நான் வந்து குழந்தைக்கு குடுக்க போறதுனால, நான் வந்து மிளகாய் தூள் ரொம்ப காரம்லாம் சேர்க்கல. உங்களுக்கு தேவையான அளவு காரம் வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு அந்த தக்காளி மசிகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். அது வெந்த பிறகு நம்ம வந்து பன்னீர் கியூப்ஸை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு புரோட்டீன் ரிச்சான ஒரே ஒன் பாட் ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷா நீங்க வந்து ரைத்தா எடுத்துக்கலாம். இல்ல வந்து அப்பளம் கூட பொரிச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இதில தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 கப் ரைஸ்க்கு நீங்க 4 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கணும். உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இடையில பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு வந்து ஏதாவது விளையாடுறதுக்கு திங்ஸ் வந்து எடுத்து குடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது கொதிக்கிற டைம்ல வந்து நான் திங்ஸ் வந்து ஏதாவது விளையாட்டு ஜாமான் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். இதெல்லாம் எடுத்து குடுக்கலாட்டி சத்தியமா விட மாட்டாங்க. ஏன்னா வந்து டிவி வந்து கொஞ்ச நேரம் தான் நான் டிவி போட்டு விடுவேன். மேக்ஸிமம் 1 ஹவர் தான். அதுக்கு மேல வந்து டிவி ஆஃப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த மாரி கிச்சன்ல இருக்கிற பொருட்கள், இல்ல மாரி இந்த மாரி விளையாட்டு ஜாமான்கள் நெறையா இருக்கும். ஸோ அத வச்சு தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒண்ண வந்து எடுத்து குடுத்துட்டா போதும். அது வந்து ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்கு மேல வந்து இன்னும் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பொருள வந்து ஒண்ணு எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு போய் பெட்ரூம்ல வச்சு தான் விளையாட போறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இதில வந்து தண்ணியும் நமக்கு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ வந்து சேர்த்துக்க போறேன். இத சேர்த்துட்டு அப்படியே நம்ம விசில் விட்டு வேக வச்சிடலாம். இது வந்து என்னோட குக்கர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விசில்லே வந்து ரெடி ஆயிடும். அதுவும் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டாலே 2 விசில்லே ஒரு சூப்பரான புலாவ் வந்து ரெடி ஆயிடும். உங்களுக்கு உங்க குக்கர்ல நீங்க எத்தனை விசில் விடணுமோ, அந்த அளவுக்கு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. இத நீங்க குக்கர்ல தான் வைக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க நார்மல் கடாயிலே செஞ்சாலே உங்களுக்கு சூப்பரா வந்து கிடைக்கும் இந்த புலாவ். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் தான் உங்களுக்கு சீக்கிரமா குக் ஆயிடும். ஸோ எங்களுக்கு விசிலும் வந்துருச்சு. நான் பாப்பாவ குளிப்பாட்டியும் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஸ்கூல் விட்டுட்டு வர டைம் ஆகுது. ஏன்னா பெரிய பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க வர டைம் ஆகுது. ஸோ அதுக்கு தான் வந்து ரெடி ஆயிட்டுருக்கோம். ஸோ ஷூ எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்க போய் கூப்பிட போறோம். ஸோ கீழ போய் கூட்டு வர்றதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். ஆனா அதுக்கே வந்து நம்ம மாஸ்க் போட்டுட்டு தான் போகணும். மாஸ்க் போடாம எங்கேயும் போக முடியாது. அப்பார்ட்மெண்ட் கீழ தான் வேன் வரும். இருந்தாலும் அத பிக்கப் பண்றதுக்கு கூட நாங்க வந்து மாஸ்க் கண்டிப்பா போட்டாகணும். ஸோ வீட்ட விட்டு வெளிய வந்தாலே மாஸ்க் கண்டிப்பா இருக்கணும். இல்லாட்டி வந்து ஒரு தடவ வார்ன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ரிப்பீட்டா செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுப்பாங்க. நம்மளோட பாஸ் எல்லாத்தையும் கூட கேன்சல் பண்றதுக்கு சான்ஸ் நெறையா இருக்கு. ஸோ நீங்களும் நம்ம ஊர்லயும் வந்து நெறைய பேர் மாஸ்க் போடாம இருக்காங்க. ஸோ எங்க போறீங்கனாலும் தயவு செஞ்சு மாஸ்க் போட்டுக்கோங்க. ஏன்னா மாஸ்க் வந்து உங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் இருக்கும். மத்தவங்க கிட்ட இருந்து நீங்க ப்ரொடெக்ட் ஆகவும் இருக்கலாம். அதேபோல உங்ககிட்ட இருந்து மத்தவங்களும் ப்ரொடெக்ட்டா இருக்கலாம். ஸோ அதுக்காக கண்டிப்பா வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க. இது வந்து லிஃப்ட்ல வந்து சானிடைசர் வச்சிருக்காங்க. முதல்லாம் கிடையாது. ஆனா இப்போ வந்து சடனா வந்து கேஸ் வந்து 180, 190 அந்த மாரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால லிஃப்ட்லேயும் வந்து ஹேண்ட் சானிடைசர் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்த உடனே கொஞ்ச நேரத்துலேயே வந்து வேன் வந்துருச்சு.
ஸோ வேன் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஏன்னா காலையில் ஏர்லியாக போகிறது, 6:20க்கெல்லாம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்புறது. ஸோ வர்றதுக்கு வந்து 2 o'clock ஆகும். ஸோ ரொம்ப டயர்டாக தான் இருப்பாங்க. எப்படியும் வந்து லஞ்சு கொடுத்து விடுற பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸு எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. பாதி பாதி தான் தொட்டு தொட்டு சாப்பிட்ருப்பாங்க. ஸோ மதியானம் லஞ்சு தான் வந்து நான் ஊட்டி விடுறதுனால தான் அந்த லஞ்சும் வந்து ஃபுல்லாக இருக்கும். நான் எங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அங்க வந்து 2மே ஓடிடுச்சுங்க விளையாடுறதுக்கு. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் தான். ஏன்னா நம்ம போய் நம்ம லஞ்ச் சாப்பிடணும். அதனால வந்து கொஞ்ச நேரம் வந்து விளையாட விட்டுட்டு நாங்க வந்து வீட்டுக்கு கூட்டு போயிட்டேன். ஸோ இப்போ நம்மளோட பன்னீர் புலாவ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அந்த ரைஸ்லாம் வந்து நல்லா நீட்டமாக இருக்கும். அந்த ரைஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய புலாவ் ரெசிபி. அதுவும் நான் பாலாக்கும் சேர்த்துருக்கோம், பன்னீரும் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். இல்லை நீங்கள் பன்னீர் சேர்க்கலாட்டி நீங்கள் வந்து பீஸ் வந்து அந்த க்ரீன் பீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த புலாவ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு வந்து ரைத்தா எதுவும் செய்யலை. நான் வந்து அப்பளம் வந்து பொரிச்சுக்கிட்டோம். இந்த பெரிய அப்பளம் இருக்குது பார்த்தீங்களா, அது பொரிச்சுக்கிட்டோம். ஸோ அது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து லஞ்ச் வந்து எல்லோரும் சேர்ந்து தான், ஏன்னா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நாங்கள் 4 பேரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். குழந்தைக்கும் வந்து அதே தான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து அதில் பாலக் இருக்குது, பன்னீர் இருக்குது. ஸோ 2.5 வயசுனால் அந்த பன்னீர்லாம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி புலாவ் ரெசிபிலாம் கண்டிப்பாக கொடுக்கலாம். அது வந்து நான் ஸ்பைஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் எடுத்து சேர்த்துருக்கனால கண்டிப்பாக வந்து நீங்கள் 2.5 வயசு குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். டைஜஷனில் எந்த ப்ராப்ளமும் வராது. நாங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து இந்த பாத்திரம்லாம் நான் கழுவணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நல்லா துவைச்சி முடிஞ்சிருச்சு. ஸோ அதையும் நான் எடுத்து காய போடணும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் இருக்குது. இப்படி தான் வந்து என்னோடய ரொட்டீன் வந்து இப்படி தான் போகும். ஸோ உங்களுடைய கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் உங்களுடைய ரொட்டீன்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறது, சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் போட்டு துணி காய போடுறது, இந்த மாதிரி ரொட்டீன் தான் நார்மலாக இருக்கும். ஸோ எனக்குமே அதே மாதிரி நார்மல் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாஸ்க்கு வந்து நீங்கள் வாஷிங் மிஷினில் துவைக்க முடியாது, கையில் தான் நல்லா துவைக்கணும். மாஸ்க்கு வந்து நார்மல் யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க்கு இருக்குது. ஆனால் அது வந்து எனக்கு செட் ஆகலை. என்னோட ஸ்கின்னு வந்து கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்குது. ஸ்கின்னில் வந்து நான் அது என்ன அலர்ஜி வருது அந்த மாஸ்க்கு. அதனால் வந்து எனக்கு இந்த கிளாத் மாஸ்க்கு தான் பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் வந்து கிளாத் மாஸ்க்கு தான் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட்டே அவங்க வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு பேக்கெட் ஆஃப் மாஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து மாஸ்க்கு போட்டுக்கோங்க, சேஃபாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.